நம் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை வாழையடி வாழையாக நாம் வணங்கி கொண்டு வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட குலதெய்வம் நம் வீட்டில் நம்முடன் தான் இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் நம்மில் பலருக்கும் உண்டு. நாம் அதை எப்படியெல்லாம் அறிந்து கொள்ளலாம்? அந்த குலதெய்வமே நம்முடன் இருப்பதை உணர்த்தும் என்பதை பற்றி தான் இப்பதிவில் ஆன்மீகம் தகவல்களாக பார்க்க போகிறோம். குலதெய்வத்தின் மகத்துவம். குலதெய்வத்தின் மகத்துவம் என்றால் என்ன? குலதெய்வம் என்பவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்த நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. குலதெய்வங்கள் சிவன், விஷ்ணு, லக்ஷ்மி, பிரம்மா, ஹனுமன் இப்படி யாராக இருந்தாலும் நம்மளை கேட்காமலேயே நமக்கு உதவ வருவர்கள் தான் குலதெய்வம் என்போம். நமக்கு விருப்பமான கடவுள்களிடம் நாம் பிரார்த்தனை வைத்தால் கூட அந்த கடவுள்களுமே அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற முதலில் நம் குலதெய்வத்திடம் உத்தரவு வாங்க வேண்டும். அப்படிப்பட்ட மகத்துவம் பெற்றவர்கள் தான் குலதெய்வங்கள். அவர்களிடம் உத்தரவு வாங்கிய பின்புதான் எந்த தெய்வமா இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள் தான் குலதெய்வங்கள், குலத்தை காக்கின்ற தெய்வங்கள் என நாம் அழைக்கின்றோம். இப்படிப்பட்ட குலதெய்வங்கள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் இல்லையா என்பதை சாதாரணமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்க வீட்டுல வறுமை, பண கஷ்டம், அடிக்கடி கணவன் மனைவியிடையே சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தர் ரூபத்துல வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிலாம் இருந்தா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா நம்ம செஞ்சு ஆகணும். அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்தே ஆக வேண்டும் என்று. அப்படி நாம் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செய்து முடித்து வீட்டிற்கு திரும்பும் பொழுது குலதெய்வம் நம்முடன் இருக்கிறார்களா, நம்முடன் வந்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வரும் பொழுது பின்வரும் அறிகுறிகளை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தீபம் ஏற்றி அறிந்து கொள்ளும் முறை. முதலில் பூஜை அறை. தீபம். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல் இல்லாமல் மிகவும் துளிர்விட்டு பிரகாசமாக அந்த தீ உயர உயர எரிகின்றதா என்றால் அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதை உங்கள் குலதெய்வமாக தான் இருக்கும். அதை தாண்டி அந்த தீபமானது வெள்ளை நிறத்திலோ அல்லது ஒரு ஊதா நிறத்திலோ எரிகிறது என்றாலும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பல்லி சத்தமிடுதல். இரண்டாவதாக பல்லி சத்தமிடுதல். ஆம், உங்கள் பூஜை அறையில் பல்லிகள் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்கு குலதெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம். இறைசக்தி, அதாவது அந்த சக்தி அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். இறைசக்தி அதிகமாக இருக்கும் இடத்தில் பல்லிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்றால் பல்லி சத்தமிட்டு கொண்டே இருக்கும். இதுவே உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லை என்பதை காட்டி கொடுத்துவிடும். ஏன் நீங்கள் ஜோதிடம், எந்த ஒரு சாமியாரை பார்க்க யாராவது பார்க்க போனால் கூட அவர்கள் உங்கள் வீட்டில் பல்லி சத்தம் போடுகிறதா என்பதை தான் முதலில் கேட்பார்கள். பல்லி நடமாட்டம் பூஜை அறையிலான இருக்கிறதா, இது போன்ற கேள்விகளை உங்களிடம் கேட்பார்கள். அந்த அளவிற்கு ஆன்மீகத்துடன் தொடர்புடையது பல்லி. சந்தனத்தின் நறுமணம். மூன்றாவதாக திடீர் நறுமணம் வருதல். ஆம், நம் சந்தனத்தின் நறுமணம், விபூதியின் நறுமணம், பூவின் வாசம், இந்த வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் திடீர் வாசனைகள் வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். கோவில்களில் உள்ள குலதெய்வத்திற்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் என்று இப்படி செய்வது, அவர்களுக்கு அணிவிக்கும் மாலைகள், இது போன்று இந்த அபிஷேகம் எல்லாம் முடிந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் குலதெய்வத்தின் கூடவே இது போன்ற வாசனைகளும் வரும். இதை நம்மில் பல நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இதுவும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் ஒரு அறிகுறிதான். சுருட்டு வாசனை. மேலும் சில குடும்பத்தினருக்கு கருப்பன், ஐயனார், முனியசாமி போன்ற ஆண் குலதெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும்.
பால்முனீஸ்வரர் உள்ளிட இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம் சுருட்டை ஒரு பிரசாதமாக வைத்து நாம் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று சுருட்டு வாசனை வருவதை நீங்கள் உணர்வீர்கள். அப்படியென்றால் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த கருப்பர், ஐயனார், பால்முனீஸ்வரர், முனியசாமி போன்ற தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இது பொருந்தும். அப்படி நீங்கள் இதை உணர்ந்தால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருப்பதை முழுமையாக நம்பலாம். கோவிலில் எலுமிச்சை. 4வதாக எலுமிச்சை பழம். ஆம், நீங்கள் எப்போது கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கு கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் நிலைவாசலில் கட்டி வையுங்கள் அல்லது பூஜை அறையிலும் வையுங்கள். அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதே எலுமிச்சை பழம் அழுகி போகின்ற நிலைக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இறைசக்தி என்பது துளியும் இல்லை, துர்சக்திகள் அதிகமாக ஆதிக்கம் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். காகம் கரைதல். 5வது காகம். ஆம், காகமும் உங்கள் வீட்டில் குலதெய்வமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். பொதுவாக உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் காகத்திற்கு நீங்கள் வீட்டு போல் சாப்பாடு வைப்பீர்கள். ஆனால் அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு வழக்கம் போல் இல்லாமல் திடீரென்று உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி சென்று கரைந்து கொண்டே இருக்கும். அப்படி கரைந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒன்றை உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அந்த ஒன்று உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் அல்லது உங்கள் உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வருகிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. குலதெய்வம் உத்தரவிடுதல். 6வதாக அறிகுறி. சில சமயங்களில் நீங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது அல்லது இந்த நல்ல குறித்து உங்கள் குலதெய்வங்களிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்க நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள். இதில் சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயம், உங்கள் குலதெய்வத்தின் மேல் வைக்கின்ற பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சை பழம் கீழே விழும். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஆனால் இதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும். ஆமாம், நீங்கள் சுப காரியங்கள் குறித்து பேசும் பொழுது அல்லது பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் அதை பற்றி பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாகவோ கோவிலிலிருந்து பூ கொண்டு வந்திருக்கிறேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வருவார்கள். இது உங்கள் குலதெய்வம்தான் வருவார்கள். இதை செய்வதும் உங்கள் குலதெய்வம்தான். அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படியெல்லாம் கூட நமக்கு உணர்த்துவார்கள்.